மகாபாரதம்னு சொன்னாலே நமக்கு நியாயம் தர்மம் ஒரு பெரிய போர் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த போருக்கு நடுவுல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு மனுஷன் பழிவாங்கணுன்ற வெறியில தர்மத்தை மொத்தமா மறந்து நள்ளிரவுல செஞ்ச அந்த கொடூரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அஸ்வத்தாமாவின் பயங்கரமான நள்ளிரவு வேட்டை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. இப்போ அந்த திகிலான சம்பவத்துக்குள்ள போகலாம். குருஷேத்திர போர் 18 நாட்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. கௌரவர்கள் பக்கம் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. துரியோதனன் மட்டும் தொடைகள் உடைக்கப்பட்டு சாக கிடக்கிறான். தன் நண்பன் துரியோதனோட இந்த நிலையை பார்த்த அஸ்வத்தாமனோட உள்ளத்துல ஒரு பெரிய ஆத்திரமும் பழிவாங்குற வெறியும் உண்டாக்குது. தன்னோட அப்பா துரோணாச்சாரியோட தந்திரமா கொண்ட பாண்டவர்களை அடியோட அழிக்கணும்னு அவன் முடிவு பண்றான். போர் விதிகளின்படி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா போர் செய்யக்கூடாது. ஆனா அஸ்வத்தாமாவுக்கு அந்த விதிகள் எதுவுமே அப்போ பெருசா தெரியல. நள்ளிரவுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில அவன் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஆந்தை அங்க தூங்கிட்டு இருந்த காகங்களை கொடூரமா வேட்டையாடுறத பாக்குறான். இத பார்த்து அவனுக்கு தூங்குறவங்களை கொல்றதுதான் சரியான வழி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எண்ணம் அவனுக்குள்ள வருது. அஸ்வத்தாமா, கிருபர் மற்றும் கிருதவர்மர் ஆகிய மூவருமே பாண்டவர்களோட பாசறைக்கு போறாங்க. ஆனா கிருஷ்ணருடைய தந்திரத்துல பாண்டவர்கள் 5 பேரும் அன்னைக்கு அங்க இல்ல. அங்க இருந்தது எல்லாம் உப பாண்டவர்கள் மற்றும் மற்ற வீரர்கள் தான். பாசறை வாசல்ல ஒரு பெரிய பூதம் ஒண்ணு காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அஸ்வத்தாமாவோட ஆத்திரத்தை பார்த்து சிவபெருமானே அங்க நிக்கிறாரு. அஸ்வத்தாமா அந்த பூதத்துக்கு தண்ணியை பலியா கொடுக்க துணியும் போது அவரோட தீவிரமான வெறிய பார்த்து சிவன் அவனுக்குள்ள புகுந்துக்கிறாரு. இப்போ அஸ்வத்தாமா ஒரு சாதாரண மனுஷனே இல்ல, சிவனோட ருத்ராம்சம் கலந்த ஒரு கொலை இயந்திரம். பாசறைக்குள்ள நுழைஞ்ச அஸ்வத்தாமா தூங்கிக்கிட்டு இருந்த வீரர்களை புழு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்க ஆரம்பிக்கிறான். யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்களெல்லாம் கதற கதற வெட்டி தள்ளுறான். பாண்டவர்களோட 5 மகன்களையும் அவங்க தான் பாண்டவர்கள் நினைச்சு தூக்கத்திலேயே தலைய வெட்டி கொள்றான். ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது. உயிர் பயத்துல அலறவங்களை பாசறை வாசல்ல நிக்கிற கிருபரும் கிருதவர்மாவும் தப்பிச்சு போக விடாம அங்கேயே கொள்றாங்க. விடியற் காலையில துரியோதனன் கிட்ட போய் பாண்டவர்களை கொன்னுட்டேன்னு அவன் மகன்களோட தலைய காட்டுறான். ஆனா அது பாண்டவர்கள் இல்ல, அவர்களோட மகன்கள்னு தெரிஞ்சதும் துரியோதனனே அதிர்ச்சி ஆகுறான். ஆனா இதோட அஸ்வத்தாமாவோட வெறி அடங்கல. அடுத்து பாண்டவர்களோட வாரிசை இடிக்க கூடாதுன்னு உத்திரை வயிற்றுல இருந்த குழந்தைய அழிக்க பிரம்மாஸ்திரத்தை ஏவுறான். இந்த கொடூரத்தை பார்த்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை சாக விடாம ஒரு பயங்கரமான சாபம் ஒண்ணு கொடுக்கிறாரு. அவன் நெத்தில இருந்த தெய்வீக மணியை பிடுங்கி அந்த காயத்துல இருந்து ரத்தமும் சீலும் எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். உலகம் அழிற வரைக்கும் அவன் தீராத வலியோடவும் யாரோட துணையும் இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சாபம் கொடுக்கிறாரு. இன்னைக்கும் மத்திய பிரதேசத்துல இருக்கிற அசிகார் கோட்டை பக்கத்துல நெத்தியில பெரிய காயத்தோட ஒரு மனுஷன் எண்ணெய் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. 5000 வருஷமா அவன் அனுபவிக்கிற அந்த வலியும் தனிமையும் தான் அவனுக்கான தண்டனை. அஸ்வத்தாமா செஞ்சது தர்மமா இல்ல அதர்மமா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு திகிலான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is த்ரில்லர் தமிழா.